ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான பட்டாணி கிரேவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ காஞ்ச பட்டாணியை நல்லா 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை 4 விசில் வேக வச்சு எடுக்க போகிறேன். அதே நேரம் நான் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச பட்டாணி இந்த மாதிரி உங்களுக்கு வெந்து ரெடியாகிருக்கு. இப்போது நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தையும் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது மூணுமே நல்லா பொரியணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை இதோட சேர்க்குறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுற ஒரு கிரேவி இது. இதுக்கப்புறமா நான் மசாலா எல்லாம் சேர்க்க போகிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அது 2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து, ஏன்னா அந்த மசாலா தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணியை உள்ளே சேர்க்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா திக்கான கிரேவியாக வேணும் அப்படின்னா இப்படியே நீங்கள் வேக விடலாம். நான் அதில் கொஞ்சம் குழம்பா வேணுங்கிறதுக்காக நான் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் அரைச்ச தேங்காய் விழுதியும் இதோட சேர்த்தாச்சு. இந்த தேங்காவோடைய பச்சை வாசனை போகிறதுக்கு நான் அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியும் சேர்த்து இதோட நான் வேக விட போகிறேன். கடைசியில் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்து கரெக்டாக 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா போதும். மிதமான சூட்டில் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தேங்காயோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நம்மளோட இந்த கிரேவியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸோடையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். பாருங்கள், நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொதிக்க கொதிக்க நம்மளோட பட்டாணி கிரேவி தயார். இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.